நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Good morning everyone. Welcome to our school annual day celebration. We start this function with the blessing of our founder professor Mr. K. Kumarasamy, who started this school with the motto to bring affordable quality education to all. It's wonderful to see so many smiling faces gathered here today. This is a special day where we come together as a family to celebrate our achievements and showcase the incredible talents of our students. The firefighters and rescue personnel who run towards the danger when everyone else is running away. They are the embodiment of the epitome of service and the shield that protects our community from danger. Today we are honored to have one among the bravest with us. Our respected chief guest, Mr. D. Sambath, Station Officer, Fire Station Poneri. Our correspondents are Principal Madam, dedicated teachers, staff, supportive parents and all our students. Here your presence truly make this event memorable and inspiring. Let's enjoy this day filled with joy, creativity and teamwork. Thank you for being with us and let's make this annual day celebration one to remember. Once again, thank you. நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும்
திரு டி சம்பத் அவர்களுக்கு நம் பள்ளி தாளாளர் அவர்கள் மரியாதை செலுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்பு உரை எஸ் ஹர்ஷிகா 5th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். என் தாய்மொழியை பற்றி இதழ்களில் வழியாக பேசத் தொடங்கினால் எச்சில் பட்டுவிடும் என்பதற்காக இதயத்தில் வழியாக பேசுகிறேன். உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி. வாழ்க என் தமிழ் மொழி என வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்கிறேன். கலங்கரை விளக்கம் படகிற்கு வழிகாட்டுவதைப் போல நமது பள்ளியின் நிறுவனர் மறைந்த பேராசிரியர் திரு கு. குமாரசாமி அவர்களின் வழிகாட்டுதலிலும் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இவ்விழாவை துவக்குகிறோம். நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு சம்பத் அவர்களையும், நம் பள்ளியின் தாளாளர் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், இங்கு அமர்ந்திருக்கும் பெற்றோர்களையும், இப்பள்ளியின் மாணவ மாணவிகளையும் வருக வருக என மகிழுடன் வரவேற்கிறேன். நன்றி. இப்பொழுது நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு டி சம்பத் அவர்கள், ஃபயர் ஸ்டேஷன் ஆஃப் பொன்னேரி ஆஃபீஸர். பெஸ்ட் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் நிறுவனர் ஐயா மற்றும் அம்மா அவர்களே, இப்பள்ளியிலே பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறை பொன்னேரி நிலையத்தின் சார்பாக என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் எங்களுடைய துறையின் மீது அவருக்கு அதிகமான ஒரு பற்றும் பாசமும் அன்பும் செலுத்திக் கொண்டு வருகின்றதை நான் நேரடியாக பார்க்கின்றேன். அப்படியாக எங்களுடைய துறையின் மீது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு, அதாவது நேச்சுரலாக அவர் வந்து நிறைய நேரடியாக பார்க்கும்போது என்னுடைய பணியை அவர் பார்த்துருக்காரு. எங்களை நிறைய முறை நேரடியாக பாராட்டியிருக்காரு. சார் உங்களுடைய பணி வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்னுடைய பள்ளிக்கு நிச்சயமாக நீங்கள் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் கூறிய போது, சார் நிச்சயமாக நான் வரேன், ஆனால் எந்த நேரத்துலையும் எங்களுக்கு வந்து அழைப்பு வந்தால் நான் திடீர்னு போயிடுவேன் சார் அப்படின்னு. பரவாயில்ல சார், நீங்கள் நிச்சயமாக வந்தாகணும் அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய துறையின் மீது அவர் வைத்திருந்த அன்பின் அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து பெருமை சேர்த்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நிலையத்தின் சார்பாக முதலிலே நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே இப்பள்ளியினுடைய ஐயா அவர்களுக்கு, இப்போ மறைந்த நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு மலர் தூவி நாங்கள் வணங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கல்லூரியிலே நான் படித்தவன், எனக்கு அவர் பேராசிரியராக இருந்தார். நான் இந்த நிலையத்தில் வரும்போது என்னை அவருக்கு தெரியவில்லை.
அவர் வரும்போது நான் உடனடியாக ஓடி இந்த சேரெல்லாம் இழுத்து நான் போட்டு உட்கார வைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா 86 89 படிச்சது. அவர் நிறைய மாணவரை பார்த்துருக்காரு, அதனால் அவருக்கு வந்து ஞாபகம் இருக்குமா இருக்காது. ஆனால் மாணவர்களாகிய நமக்கு பள்ளியில் பணியாற்றும் மாணவர்கள் கூட எத்தனை ஆண்டு காலம்னாலும் நம்முடைய ஆசிரியர்களை நம்ம மறக்க முடியாது. அவங்க பல மாணவர்களை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் ஐயா அவங்கக்கிட்ட நான் படித்தேன்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த பள்ளியில் என்னை அறிமுகப்படுத்தினதினால் மீண்டும் அவருடைய அன்பு மகன் சார் ஐயா அவர்கள் எங்களை அப்படியே தொடர்ச்சியாக எங்களை கண்டினியூ பண்ணிட்டு வராரு. இந்த அடிப்படையில் பள்ளி வந்து 15 ஆண்டு காலம் ஆகின்றது. ஆரம்பத்தில் இருந்த விட இப்போ நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பள்ளியில் நான் எப்போது வருடத்திற்கு 2 முறை 3 முறை ஆய்வு செய்ய வரும்போது மாணவர்களை நல்ல முறையில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொறுப்போடுவோம், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வோடு நல்ல ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இப்பள்ளியில் பெற்றோர்களாகி நீங்கள் பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து மாணவர்களை சேர்த்திருக்கின்றீர்கள். இந்த கல்வி நிச்சயமாக எதிர்காலத்தில் ஐயா அவர்கள் என்னிடத்தில் பேசும்போது என்னுடைய தந்தையாருடைய கனவை நான் நிறைவேற்ற வேண்டும். இப்பள்ளி ஒரு எதிர்காலத்தில் பெரிய ஒரு பள்ளியாக உருவாகி பல நூறுக்கணக்கான மாணவர்களை சேர்த்து இந்த பகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் நிறைய முறை அவர் பேசியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்த்துக்களும் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளி வந்து சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கின்றேன். மேலும் வந்து ஒரு மாணவர்களாகிய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிறைய திறமைகள் இருக்கும். அது மாதிரி திறமையை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா இது போன்ற ஒரு ஆண்டு விழாவில் பிள்ளைகளுடைய அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள் இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒரு பாடல் திறமை, நடனம், படிக்கின்ற ஒரு இது. அதனால் பல வந்து ஒரு திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நேரம். பெற்றோர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை பார்க்கறது நீங்கள் ஆர்வமாக சந்தோஷத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றீங்க. மேலும் எங்களுடைய துறை பற்றி சொல்ல வேணால், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மீட்பு பணித்துறை, ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு மட்டும் இருந்தது. 2002க்கு பிறகு மீட்பு பணி சேர்ந்திருக்கிறதுனால எந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஃபயர் கால் வரும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவளை வந்து இருவாழ்விகள், நிலத்திலையும் வாழும் நீர்லேயும் வாழும் தவளை. அதே போல் தான் நாங்கள் வந்து லீவு கேட்டால் கூட எங்களுக்கு மழை காலம்னாலும் லீவு கிடையாது, வெயில் காலம்னாலும் லீவு கிடையாது. மழை காலத்தில் போய் லீவு கேட்டால் பயங்கரமான புயல் சொல்லியிருக்காங்க, மழை சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் லீவு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் காலம் வந்தாலும் பயங்கரமான வெயில், பயிர் காலம் வந்து டெய்லி வருது. பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 பயிர்கால், அதுக்கு முன்னால் ஒரு 2 பயிர்கால், இது மாதிரி எந்த நேரத்துலையும் பயிர்கால் வரும். ஆனால் எங்களுடைய உழைப்பு 24 மணி நேரமும் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். என்னை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது, நிறைய உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு ஃபோன் அடித்த உடனே ஒரு ரிங்கு 2வது ரிங்கிலே நாங்கள் எடுத்துருவோம். 3 ரிங்கு 4 ரிங்கு பொறுத்து நாங்கள் எடுக்கவே மாட்டோம். எங்கள் தலை கிட்ட பக்கத்துலேயே இருக்கும், ஃபோன் இருக்கும், செல்ஃபோன் இருக்கும். அது மாதிரி எங்களுடைய பணி. இப்போ மேலே வந்து நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு கால் வருது. இப்போ இது அவேர்னஸ், அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால தான் வந்து அந்த ஒரு ஃபயர் காலோ ரெஸ்கியூ காலோ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுதுன்னா அந்த ஃபயர் வந்து திடீர்னு ஏற்படுமா? ஒரு ஃபயர் தன்னாலே எரியுங்களா? எரியாது. அது எரியறதுக்கு என்ன வேணுங்க? 3 பொருள் வேணும். அதாவது என்ன பொருள்னா, மூலப்பொருட்கள், எரிபொருள், வெப்பம், காற்று. இது 3 இருந்தால் தான் எரியும், இல்லைன்னா எரியாது. வெப்பம், எரிபொருள், காற்று, இது 3 இருந்தால் தான் எரியும். சரிங்களா? இப்போ இது எரிபொருள் இருக்கு. இப்போ எரியறதுக்கு இன்னும் 2 பொருள் என்ன வேணுங்க? இது எரிபொருள், வெப்பம் வேணும், காற்று வேணும். இப்போ 2 இருந்தால் தான், அப்போ 3 இருந்தால் தான் இந்த ஃபயர் ஆகும். சரிங்களா? சரி. இப்போ ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஃபயர் எரிக்கும் போது ஃபயர் வந்து ஒரே வகையாக தானே அப்படின்னு சொல்ல முடியாது. டைப் ஆஃப் ஃபயர் இருக்கு. ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எங்கள் துறையில் என்னன்னா அது எந்த வகையான ஃபயரு அப்படின்னு பார்த்தா 4 வகையான ஃபயர். A கிளாஸ் ஃபயர், B கிளாஸ் ஃபயர், C கிளாஸ் ஃபயர், D கிளாஸ் ஃபயர், 4 வகையாக பிரிக்கிறாங்க.
இந்த ஏ கிளாஸ் பயர்னா எரிந்து சாம்பலாகக்கூடியது ஏ கிளாஸ் பயரு. பி கிளாஸ் பயர்னா ஆயில் பயர். சி கிளாஸ் பயர்னா வாயு சம்பந்தமான பயர் சி கிளாஸ் பயர். டி கிளாஸ் பயர் மெட்டல் பயர். இந்த 4 வகையான பயர். இந்த 4 வகையான பயரை அணைக்கிறது 3 மெத்தட் தான். ஒன்று குளிர்வித்தல் கூலிங் மெத்தட், ரெண்டாவது காற்றை தடை பண்ணுறது ஸ்மாதரிங் மெத்தட், மூணாவது வந்து ஸ்டார்வேஷன் மெத்தட் எரிபொருள் அகற்றுதல். இந்த 3 மெத்தட் தான், வேறு மெத்தடே கிடையாது. இந்த குளிர்வித்தல்லாம் தண்ணி ஊற்றி அணைக்கிறது. ரெண்டாவது ஸ்மாதரிங் சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய அம்மாவங்க சகோதரிகள்லாம் வந்து கால் பண்ணுவாங்க, சார் பயங்கரமான வந்து நாங்கள் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருந்தோம் சார், நாங்கள் கவனிக்கல பயங்கரமாக எரியுது அப்படின்வாங்க. அப்போ எரியுதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், செல்லை பேசிட்டு அப்படியே இருப்போம், நம்ம மறந்துடுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்டவ்வில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து திடீர்னு என்ன பண்ணணும், நாடகத்தில் உட்காந்துருவோம், அப்படியே ஆழ்ந்து அங்கே அழுதுகிட்டே இருக்கும்போது இதை மறந்துடுவோம். திடீர்னு எரியும் பயங்கரமாக. எரியும் போது என்ன பண்ணுவீங்க, பயங்கரமாக எரியுது. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நாங்கள் எரியும் போது தண்ணி எடுத்து போய் ஊற்றுவோம் சார். தண்ணி எடுத்து போய் ஊற்றுனா என்ன ஆகும், அதிகமாக எரியும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் உள்ள பெட்ஷீட்டு கோடி என்ன பண்ணலாம், நினச்சிட்டு அது மேலே வேகமாக போடும்போது ஃபயர் அணைஞ்சிடும். இதுதான் சாதாரண விஷயம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணலாம். ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பயங்கரமாக எரியுதுன்னா பெட்ஷீட்டு கோடி நினச்சி மேலே வேகமாக போடணும். போடும்போது இப்படி தான் போடணுமே தவிர இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டால் என்ன ஆகும், எண்ணெய் நம்ம மேலே கொட்டிட்டு நம்ம வந்து தீக்காயங்கள் ஏற்படும். அதனால் இப்படி தான் போடணும். இது சாதாரண விஷயம், இது தெரிஞ்சுக்கணும். போன மாதம் வந்து கிருஷ்ணாபுரத்தில் ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாங்க, சார் பயங்கரமாக சிலிண்டர் ஃபயர் சார். என்ன சார் எங்கே எரியுது அப்படின்னு. சார் சிலிண்டர் பயங்கரமாக எரியுது. சரிங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு. சார் என்ன செய்யணும் சார், வண்டி எடுத்துகிட்டு வாங்க சார். சார் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். சார் கிட்ட போக முடியலண்ணா. இல்லை நான் சொல்கிற மாதிரி பேசிக்காக செய்யுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு ஸ்ட்ராங் கொஞ்சம் அவர் கோபமாக பேசின பிறகு அதை சரி சார் செய்கிறேன் அப்படின்னு. வீட்டில் ஒரு பெட்ஷீட்டு கோணி இருக்கா அப்படின்னு. சார் பெட்ஷீட் இருக்குண்ணா, நல்லா காட்டன் பெட்ஷீட் எடுத்து 2 எடுத்து வேகமாக நினச்சி போடுங்கண்ணா. நினச்சி நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இவர் வந்து பயப்படுறாருன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி போக சார் ஃபயர் அணைஞ்சு போச்சு, வண்டி வேணாம் அப்படின்னு. இது சாதாரண விஷயம். இந்த விஷயம் தெரியாமல் அந்த ஃபயரை பெருசாக ஆகிடும்போது ஃபயர் சர்வீஸ் வரும்னா அது வர வரையும் ஃபயர் வந்து வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணாது. இப்போ என்ன பண்ண, ஆரம்ப ஸ்டேஜில் இந்த ஃபயர் அணைக்கக்கூடிய ஒரு நமக்கு தைரியம் வேணும் இல்லைங்களா. இந்த தைரியம் இருந்தால் எதையுமே நம்ம அணைக்கணும். அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு நிறைய ஃபயர் கால் வரும். பாம்பு எங்கேயோ பார்த்துருப்பாங்க, சார் பாம்பு இருக்குது சார் பயங்கரமாக வீட்டில்னுவாங்க. அங்கே வீட்டாண்ட இல்லை சார், அங்கே பார்த்துருவாங்க. இது எந்த நேரம் போகுது, எங்கள் நேரம் வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே போவோம், சரி ரைட்டு நம்ம லேடிஸ் வச்சு பயந்து கூப்பிட்றாங்கன்னு ஓடுனா எங்கேயோ செடியில் பார்த்துருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு ஃபயர் கால் வரும். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டா ஓடியாந்துருவாங்க. சில பேர் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை யாரும் தெரியல, சார் நைட்டில் 12 மணி 11 மணி சார் பயங்கரமாக எரியுது சார்ன்னாங்க. எங்கே எரியுதுன்னா சார் வயிறு எரியுதுன்னுவாங்க. இது ஒரு கிண்டல் 11 மணிக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க, வேற ஒன்று. சார் இப்போ வந்து டோட்டலாக வந்து பிள்ளைங்கள்லாம் எதிர்பார்த்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லுவாங்க. இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன் நான், மாணவர்களும் கூப்பிடணும், பெற்றோர்களையும் அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து அசம்பிளி பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டெமோ ஃபயர் டெமோ வந்து செயல்முறைகளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சார். இந்த டைம் வந்து எதிர்பார்த்துருக்காங்க, நிறைய வேலையெல்லாம் இருக்கும், அந்த அடிப்படையில் ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால் இந்த சிறப்பானதனுடைய குழந்தைகளுடைய திறமைகளை வெளிப்படுத்திருக்காங்க, நீங்களும் அதை வாங்கிட்டுருக்கீங்க. டைம் வந்து அதிகமாக இருக்குல்ல, இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய துறையில் எங்களுடைய நிலையத்தில் நிலைய அலுவலராக என்னை அழைத்து சிறப்பித்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் குழந்தைகள் நல்லா வந்து படிக்க, நிச்சயமாக படிக்க. ஏன்னா இந்த பள்ளியில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஐயாவுடைய கனவு என்னன்னா, அதாவது பணங்களை எவ்வளோனாலும் சேர்த்து வைக்கலாம், பணத்தை எவ்வளோனாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு கல்வியை கொடுத்து அவங்களை உருவாக்குறது வந்து இது வந்து நிலையான ஒரு பணம், இது அழியாத ஒரு பணம்.
எனவே இந்த பொறுப்பேற்று இந்த பள்ளியில் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அவருடைய ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால இந்த பள்ளி சீரும் சிறப்புமாக இருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். To pay our due, that was carefully prepared and brought out just for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Thank you, children.
பாவை ஆகுமா பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா இது பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை அடையார்தான் சொல்வது பூமாலை ஒரு பாவை ஆகுமா Thank you, children. Three, two, one. തിരിച്ചീവനല്ലേ തിരികെ വിട്ടാൻ മന്നല്ലേ തിരുത്തി വയ്ക്കാൻ മന്നല്ലേ തിട്ടം ഉണ്ടല്ലേ ചേട്ടൻ മന്നല്ലേ ചേട്ട ചെയ്യാവന്നല്ലേ പേട്ട തുള്ളാൻ മന്നല്ലേ വേട്ടയനല്ലേ നാടിൻ നന്മകനെ പൊന്മകനെ മുത്തായവനെ നിന്നും സൂര്യനും ചന്ദ്രനും ഒന്നായവനെ കാലം കാത്ത് വച്ച രക്ഷകനെ സംഹാരകനെ ഞങ്ങൾ കണ്ണനായി വന്നവനെ ഭയമേ മാറിപ്പോ നീ അണ്ണൻ വന്നാൽ തുമ്പിട്ട് നില്ലേ
இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா எனும் ஜனத்திடக்க காலம் எடுத்து வச்சான் சொர்க்கம் போலும் மன்னர்கள் அண்ணன் தனி நாடன் கொல மல்லுமினாட்டி இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் தனி நாடன் கொல மல்லுமினாட்டி Thank you, children. ஒரு பெண் குழந்தை இந்த பூமியில் பிறந்து சாதனையாளராக வாழ எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும் என்பதை நினைவூட்டும் தருணம் நடனமாக இதோ உங்கள் கண்முன். தக்ஷி, ஸ்கூலுக்கு பார்த்து போகணும், நல்லா படிக்கணும், சரியா? சரிம்மா, பாய். அம்மா அம்மா, ஒரு குட் நியூஸ்மா. என்னம்மா?
அம்மா என்ன ஸ்கூல்ல கபடி ஜோனல் செலக்ட் பண்ணிருக்காங்கம்மா. நான் போகட்டாமா? கபடியா? கபடி எல்லாம் போக கூடாதுமா பொண்ணுங்கலாம். ஏமா நாங்க போக கூடாது? போக கூடாதுன்னா போக கூடாது. பெரியவங்க சொன்னா கேட்கணும். போய் படி. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. தக்ஷி போ. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. போன்னு சொன்னேன். எந்த ஒரு பெற்றோரும் தன் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க விரும்ப மாட்டார்கள். சந்தர்ப்பமும் சூழ்நிலையுமே அதற்கு காரணமாகும். அப்படி என்னதான் காரணம் குழந்தை ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு? இதுதான் காரணம் என்றால் தடுக்க வேண்டியது குழந்தைகள் அல்ல, வெறும் பிரச்சனையை. ஒரு பெண் குழந்தை சுதந்திரமாக சமுதாயத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை என்றால் மனிதர்களாக இருந்து என்ன பயன்? பெற்றோர்களுக்கு இந்த அச்சம் வர காரணம் யார்? இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஒருவன்தானே. மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு நல்லதை விட கெட்டதில் இருக்கும் அவதியை புரிய வைக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் வாழும் அனைவரும் தன் கண்முன் நடக்கும் அசம்பாவிதத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். உண்மையான அன்போடு வாழ வேண்டும். உண்மையான அன்பிருந்தால் எங்கும் இச்சம்பவம் நடக்காது. பெண் குழந்தை இந்த சமுதாயத்தில் முன்வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக ஒரு 30 நொடிகள் எழுந்து நின்று அவர்களுக்கு துணையாக இருந்து நம்பிக்கையை கொடுங்கள் எங்களோடு சேர்ந்து. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை,
தோத்தவன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். மணிதி, நீ வெளியே வா. துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நந்திக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஏறு 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 வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி எங்கள் நீ அளித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்லு. நன்றி மாணவர்களே. என்னடா மணி, நாளைக்கு வியாபாரத்துக்கு கோயிலாம் வந்துடுச்சா? வண்டிலாம் வந்துருச்சுண்ணா. இதோ கோழிலாம் குடோனில் இறக்கிட்டு இருக்கோம். சரிடா, சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலைல வேலைக்கு சீக்கிரமா வந்துருங்க. சரி சரிண்ணா, காலையில் வந்துடுறேன் நான். டேய் தம்பி, என்ன மேல வந்து அடிக்கிற? யார் நீ? அப்படி தள்ளி போயிடு. யாரா?
என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா முதல் ஆளு நீதான். நீ போய் அப்படி தள்ளி நில்லு. நீ யாரா வேணாரு, இந்த இடத்துல நான் தான். நான் சொல்றதா நீ கேட்கணும். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், 6 ஏரியாலயும் ஐயா கில்லிடா. என்கிட்டயே வா. தம்பிங்களா நிறுத்துங்கடா. என்னடா உங்களுக்குள்ள சண்டை? இல்லண்ணா, தெரியாம தான் இடிச்சேன். அதுக்கு என்ன இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றாரு. அவர் தான் இந்த இடத்துல பெரியாலாமே. அப்ப நாங்களாம் யாரு? இல்லண்ணா, அவன் தெரிஞ்சேதான் வந்து இடிச்சான். இந்த இடத்துக்கு நான் தானே முதல்ல வந்தேன். அப்ப நான் தானே பெரிய ஆளு. நான் சொல்றதுதான் இங்க இருக்க எல்லாரும் கேட்கணும். என்ன நான் சொல்றது? சரி சரி, இப்ப என்ன யாரு பெரிய ஆளுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சரி, உங்களுக்குள்ள நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. அவங்க சொல்றத நாங்க எல்லாரும் கேட்கிறோம். ஓகேவா? என்னது போட்டியா? அப்படி என்ன போட்டி தலைவா? வேற என்ன, டான்ஸ் தான். என்னது டான்ஸா? ஏன்பா உனக்கு டான்ஸ் ஆட வராதா? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு டான்ஸ் நல்லாவே வருமே. ஓ அப்படியா? போட்டிக்கு நான் ரெடி. நீ ரெடியா? வா பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்டா. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? யாரு பெருசுன்னு ஆடி காட்டுங்க பாப்போம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. வாங்கடா. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा गलगले पलचिन पल बलक मिटा मन लोकले डमगना डुमगना टोला कदा घुमगना घुमगना डुमा गली अटी पोना यनगिना अरगना मुरगना तोटयता यरगना इरगना सरगना उंडे अंदा उनगिना अलमा डोलमा இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா, வாடா. பாத்தி கம்மி. ஓகே. ஓகே. டே மணி, கஸ்டமரோட நேரம் ஆயிடுச்சு. கோழி எடுத்து மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணுறான். சரிண்ணே சரிண்ணே, இதோ போயிட்டு இருக்கேன். வாய விட்றா. நான் ஓவரா கத்துறேன்னு கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்கினோம். வாய விட்றா.
ஐயோ ஐயோ. பாத்தீங்களா நண்பர்களே, அவங்களோட நிலைமைய நைட்டு ஃபுல்லா யாரு பெரிய ஆளுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இதே நிலைமை தான் நமக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால கிடைச்ச இந்த இடத்தை நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழலாமே. அப்படி வாழ்ந்துட்டா நமக்குள்ளேயே சண்டை வரப்போகுது. அதனால யாரு பெரிய ஆள் என்ற சண்டையெல்லாம் தூக்கி போட்டு நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் நண்பா. வாங்க. Thank you, student.
Thank you, student. என் சூப்பர் ஹீரோ அவர் வானத்துல பறந்ததில்லை, யாருக்கிட்டையும் சண்டை போட்டதில்லை. என் ஹீரோவுக்கு சூப்பர் பவர் கூட இல்லை. இருந்தும் எல்லா ஹீரோவை விட அவர் தான் சிறந்தவர். என் சூப்பர் ஹீரோ என்னுடைய எல்லா ஆசைகளையும் அவர் தான் நிறைவேற்றுவார். என் ஹீரோவை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா என் ஹீரோ தான் என் உலகமே. ஆனா ஒரு பிரச்சனை, என் சூப்பர் ஹீரோ என்கிட்ட பொய் சொல்வார். அவருக்கு பசியே எடுக்கலன்னு பொய் சொல்வாரு. அவர் அழவே மாட்டேன்னு பொய் சொல்வாரு. அவர் சோர்ந்தே போக மாட்டேன்னு பொய் சொல்வாரு. ஆனா இந்த பொய்யெல்லாம் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே செய்றாரு. I love you, Daddy, my superhero. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. வாயாடி பெத்த புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ. கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி. கண்ணுல கலரா கண்ணாடி நம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ. சின்னதாயே
அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே வா. அப்பா பசங்களோட உறவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த அப்பா தன் கஷ்டத்தை கூட காட்டிக்காம தன் குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தாங்க அப்பா. இப்படி சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த அப்பாவோட நிலைமை பல வருடங்கள் கழித்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த பசங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. அப்போ இதே அப்பா பெரிய பாரமா அவங்களுக்கு தெரிஞ்சாங்க. அந்த சூழல்ல இவங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கின இந்த அப்பாவை விட அவங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது. அந்த சூழ்நிலையிலும் தன் பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம்னு அவங்களுக்கு பாரமா இல்லாம வீட்டை விட்டு வெளியே சென்றார். அப்படி சென்ற அந்த அப்பா ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாத சூழலில் அவர் பிள்ளைகளை பல வருடங்கள் கழித்து மீண்டும் பார்க்கும் சூழல் ஏற்பட்டது. அங்கே என்ன நடந்தது என்று நீங்களே பாருங்கள். தாயாக மாறிடுவே உனக்காக, தவறிய நான் மண்டியிட்டேன் உனை என்ன. இந்த கஷ்டம் நமக்கு தேவையாங்க? அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? இது நமக்கு வேணாங்க. இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் அப்பாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்படி அவர் நம்ம சின்ன வயசில் அவரோட கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரோ அதே போல் நாமளும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவரை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுவே நம் கடமை. நன்றி. Thank you, student. Three, two, one.
mind to this shit. To this shit, 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 to
என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கக்கூடாது. பயிற்சி வேண்டுமோ? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்கிட்ட பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும், பாடி தொலையும். என்ன தூங்கிடுச்சு? ஏய் ஏய் டானி என்ன ஏய் ஐயோ இன்னும் சில நாடுகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். சொல்லுங்க வீர விளங்குது பழைய கிளப்புகள்.
நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. செங்கோட்டை கோடி தேடி வரும் உங்கள் வாழும் Adish, running race, second. Musical chair, third prize. Anish, musical chair, second prize, progress, third prize. Sudhishan, musical chair, first prize, progress, second prize, running race, third prize. பெற்றோர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் பிள்ளைகளை ஆர்வமாக கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஷ்ணுதேவ், ரன்னிங் ரேஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பிரைஸ் வாங்குவாங்க. நல்லா வேகமா தட்டுங்க. யார் வேந்தர், ப்ராக்ரஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ். இன்னும் நல்லா. தேவவர்ஷினி, மியூசிக்கல் சேர், செகண்ட் பிரைஸ், ரன்னிங் ரேஸ், தேர்ட் பிரைஸ். Goshikashri, running race, first prize, musical chair, first prize. Janavi, progress, first prize, musical chair, third prize. இன்னும் நல்லா உற்சாகமா. Kayal Vidi, stone collecting,
Anisha. Running race, second prize. Navanika. Lemon and spoon, first prize. Sahitya, lemon and spoon, second prize. இன்னும் நல்லா கை தட்டுங்க. Samita, stone collecting, first prize. Sanjana Sri, stone collecting, second prize. Vincia, frog race, second prize. Yashvita, frog race, third prize. UKG, Jonathan, musical chair, first prize. Running race, second prize. Jashwant, frog race, first prize. Prajit Kumar, frog race, third prize. Samuel, frog race, second prize. Running race, third prize. நல்லா உற்சாகமா. Sri
water filling first, frog race second, lemon and spoon third, musical chair third prize. Roshini. Roshini, stone collecting third prize, frog race third prize.
Akshita, running race first, lemon and spoon first, stone collecting first, water filling second, balloon bursting third. Sela, frog race second, water filling third race. Fourth standard, Devanandar, needle and thread, first prize. Rashid Kumar, stone collecting first, balloon bursting first, skipping first, running race second, lemon and spoon second, musical chair second, frog race second, needle and thread third. Divinesh, balloon bursting third, water filling third, running race third prize. Monish, stone collecting third, musical chair third. Pradesh, running race first, frog race first, musical chair first, water filling first, needle and thread second, stone collecting second, skipping third, lemon and spoon third prize. Menace Raj, balloon bursting second, skipping second prize. G. Ashita, lemon and spoon first, running race first, water filling second. Fifth standard, Janani, running race first, stone collecting first, balloon bursting first, water filling second, needle and thread third, frog race third. Nitish, stone collecting second, running race second, musical chair third. Ashika, running race second, lemon and spoon third, balloon bursting third, stone collecting third prize. Ashita, water filling first, skipping first, running race first, lemon and spoon first, musical chair first, needle and thread second prize. Priyadarshini, balloon bursting second, musical chair second, skipping third prize. Rani Magi, lemon and spoon second prize. Sasmita, needle and thread first, skipping second, running race third, water filling third prize. இங்கே வந்திருந்தா பேரண்ட்ஸ்க்கு நான் முதல்ல நன்றி சொல்லுவோம். ஏன்னா உங்களோட அசாதாரண சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. ஸோ முதல் நன்றி உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள தயார்படுத்துறதுல உங்களோட பங்கு பெரிய பங்கு. ஸோ அதுக்கு முக்கிய நன்றி. அடுத்தது நம்ம
சம்பத் சார், அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மிக அயராத பணி இருந்தோம். அவர் காலையில் ஒரு ட்ரில்லை முடிச்சுட்டு நம்ம பள்ளிக்காக வந்திருக்காரு. ஸோ அதுக்காக நான் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் அவர் பொதுவாக நம்ம ஸ்கூலுன்ட்டு இல்லை, எஜுகேஷன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணுவார். அது இங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது. அவர் பண்ணுறது ஃபயர் சர்வீஸ் மட்டும் இல்லை, எஜுகேஷனுக்கு பல ஸ்கூலுக்கு பல விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப முக்கியமான இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு மிக்க நன்றி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து அவரோட சக இவங்களும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக பிகஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர். அவங்க 2 பேரோட டெடிகேஷனில் இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ.